அப்புறம் கலியுகம். இது 4 வரை அந்த ஓம் போயிட்டே இருக்கு. ஒரு அதுக்கு எண்டு கிடையாது. எத்தனை வருஷம் இப்போ நீங்கள் கூட ஓம் சொல்லும்போது அந்த எண்டு பின்னாடி வந்துட்டே இருக்கும். அது யோசிச்சிங்கன்னா பாருங்க. இப்போ எல்லாரும் சொல்லுங்க ஓம் சொல்லும்போது அந்த எண்டில் பாருங்க எம் வந்துட்டே இருக்கு. நம்மளால நம்ம பொண்டாட்டி நம்ம குழந்தை இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு மாதிரி ஆறு இந்த வீடு நிச்சயம் இல்லை, இல்லை நான் நிச்சயம் இல்லை, பூமி நிச்சயம் இல்லை. எது எது மெட்டீரியலோ அழிய குறைச்சு வேணாம் போயிருக்கோம். எது எது மெட்டீரியலோ இதெல்லாம் அழிய குறைச்சி இப்போ வேணால் சொல்லிட்டு இருக்கா. பிளாஸ்டிக்கெல்லாம் நீட்டு பண்ணுறது அழியமே பண்ணணும். எரிச்சா போயிடும். போலீஸ் நிறைய பிளாஸ்டிக்கை நம்ம முடிச்சுட்டா பயங்கரமாக டாக்ஸின் அதனால தான் பயப்படுறாங்க. சேஞ்ச் பண்ண கிடைக்கிறது ரொம்ப ப்ராக்டிஸ். கண் கண்ட தெய்வம் எது? சூரியன் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச தெய்வம். ஆமாம், அந்த பிரம்மத்துக்கு ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் அதுலேருந்து நம்மளுக்கு வந்தால் நம்மளோட ரிஃப்ளெக்டட் ஆதி இதுலேருந்து நான் என்ன ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் இது இருந்தால் தான் எல்லாமே வேலை செய்யும். என்னிலே நான் வந்து இப்போ என்னோடய உடம்புக்கு ஒரிஜினல் கான்சியஸ் நல்லா புரியும். நம்ம உடம்புல 35.4 பில்லியன் செல்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம ஒரிஜினல் கான்சியஸ் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம பிரான் கொடுக்கணும், சாப்பாடு. அதுக்கு தான் நம்ம ப்ரோட்டீன் இதெல்லாம் நிறையா சாப்பிடணும். இதுதான் மெயினாக புரிஞ்சுக்கணும். அதுதான் பிரான் வந்து முக்கிய பிராணா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறது புரிஞ்சுக்கணும். பணம் பாட்டுன்னு வருவாங்க 6:45. உங்களுக்கு கேள்வி கேட்டாங்க ஹார்ட் அட்டாக் எப்படி வருது? ஞாபகம் வெளியில் வந்த உடனே அழுக வரும். புரியுது? அது வரையில் அது ஒரு மாதிரி பிரம்மமானே தான் இருக்கும். அது வெளியில் வந்துட்டோன்னா ப்ராப்ளம் அதுலேருந்து ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே ஒரு 9 ஹவர்ஸ் தான் யாருக்கு தெரியும் சொல்லிட்டு சொல்லுங்க. டாக்டர் யோகா பண்ணணுன்னு நம்ம எவர் வெயிட் பண்ணுறாரு நம்மளுக்காக. அதை மட்டும் சொல்லணும். ரிஷி கர்ப்ப அம்மா வயசில் ரிஷி கர்ப்ப சுத்தம் நல்ல ரிஷி கர்ப்ப ஜென்மணி பிறந்த உடனே அழுக, பசி, மாடு கண்குடி போட்டுக்கிட்டா தவிர்த்து போது அதுவே பார்க்கணும் போயிடும். யார் பண்ணாத புரியல அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சு. ரிஷி கர்ப்ப ஜென்மணி பால்ய குழந்தை அழுக வரும், சாப்பாடு வரும், அடுத்த குழந்தைய பார்த்து அது எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்ததுலாம் பால்ய கௌமாரி. ஒன்றும் தெரியாத லவ் பண்ணுறது, ஏதாவது வேலை பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியாது. பால்ய கௌமாரி யௌவனம்னா உடனே வேலை கிடைக்கும், கல்யாணம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம். யௌவன கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் மத்தியமே மிடில் நம்ம தான் நம்ம ப்ரமோட் பண்ணுறது, நல்லா சம்பாதிக்கிறது எல்லாம் வரும். புரியுது? குழந்தையும் பிறந்துட்டுன்னா அது வரையில் கொண்டாட்டி ஹனி ஹனி சொல்லிட்டு குழந்தை பிறந்தாச்சுன்னா ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடும்.
ஏதாவது பொண்ணு செலவுகள் பண்ணுவோம்னா நம்ம கல்யாணம் பொண்ணு விட்டு கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கணும். அவன் கஷ்டப்பட்டு பண்ணுவான். கொண்டாட்டியப்போ சனி ஏன்னா அவள் வைரமுக்தி கேளு அதை கேளு நல்லா புரிஞ்சுக்கணும். மத்தியமே வயோதிக ஆரம்பித்தாச்சு. உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆசைகள் மீறி போயிடும். மாதிரி மத்தியம யௌவன வயோதிக ஜரா தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் சாவு. ஜரான்னா கொண்டாடி செத்து போட்டு எல்லாம் வீட்டில் வர துன்பங்கள். கடைசியில் தான் மிருத்யு சாவு கிடைக்கும். இது புரிஞ்சு போச்சா? இதை ஞாபகம் இருக்கணும். இந்த வைப்ரேஷன் தான் நம்மளோட டோட்டல் ஆக்டிவேஷனுக்கு காரணமாக இருக்குது. இந்த வைப்ரேஷனை பிரம்மம். அது முதல்ல நாத பிரம்மான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா துவனி கத்துறது இல்லை. துவனின்னா வெரி ஸ்மால் சவுண்ட். எல்லாத்தையும் கவுண்ட் டவுன் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஏன்னா இப்போது இந்த பாடி நம்ம ஓம் சொல்லும்போது ஏன் எல்லாம் ஒன்றா ஒத்துக்கிறதுன்னா பிரபஞ்சத்தை அந்த ஓம் இருக்குது. நான் பண்ணும்போதும் ஒரு செல்லும் அப்படியே சுற்றி வரும். ஒரு செல்லுக்கும் நியூக்ளியஸ் இருக்குது. ஆமாம், சுற்றி வரும். புரோட்டான் செல் நியூக்ளியஸ். அப்படி பண்ணும்போது அதில் சவுண்டு ஓம் சென்டர் ஓம் சவுண்டு இருக்குது. அது நம்மளுக்கு தெரியுது. நம்ம காது லெவல் அவ்வளோதான். புரியுதான்? அந்த சவுண்டு கேட்டால் நீ வச்சு தான் தோஷ் நோஸ் வேதான்னு கழிச்சு போயிட்டாங்க. வேதா எல்லாத்துலேயுமே இதுதான் 9 ஆச்சுன்னா அது 10 தெரியாது. அப்புறம் அது ஒரு ஆச்சு ட்ரை பண்ண முடியுமா பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டும். இப்போ டாக்டர் ரொம்ப சீரியஸாக யோகா பண்ணணுன்னு இருக்கார். இன்னைக்கு என்ன புரியல. யோகான்னு என்ன? யோகாவே ஒரு தெரப்பி. நம்ம ராவ் இருக்காரு இப்போ டோமோர், அவர் சொல்லுவார் யங் ஓல்டு. யோகா பற்றி பெருசா இந்தியன் யோகா அசோசியேஷன் எல்லாரையும் இவ்வளோ உயிரெடுக்கிறார், என்ன உயிரெடுக்கிறார் 10,000 ரூபாய் கட்டினா மெம்பர்ஷிப்பு. உடனே ஆகா அவங்களை பற்றி எல்லாம் எழுதுவாங்க. அப்படி இப்போ என்னாச்சு, அந்த காலத்தில் டாக்டர் வீட்டு நாங்கள்லாம் சின்ன பையனாக ஒரு முனையில் ஒரு டாக்டர் இருப்பார் ராகவன். அப்போல்லாம் 5 ரூபா கொடுத்தா போகணும். கையை பார்ப்பார், வாங்க பார்ப்பார், கண்ணை பார்ப்பார், புரியல வயிற்று அமைச்சி பார்ப்பார், இப்படி தட்டி பார்ப்பார். அப்புறம் மருந்து எழுதி பார்ப்பார். மருந்து கடையெல்லாம் ரொம்ப கிடையாது, ஒரு கம்பவுண்ட் இருக்குமா, அப்படி எழுதி போட்டுருவார். போட்டுட்டு மருந்து எழுதிட்டு அக்வா ஆடுனா என்ன அர்த்தம்? சோசியல் மாதிரி மாற்ற மாதிரி பொடி பண்ணி கறந்துட்டு கொடுத்துருவோம். வேலை சாப்பிடும். ஜுரம் நடி வலிக்கிட்டா ஆட்டோக்கிட்டப்போ அப்படிதான் யோகா அப்போ வந்து கன்சாலிடேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி கற்றுக்கிறது மகா உத்தமம். அடுத்தது கேள்வி கேட்குறாங்க. நம்மெல்லாம் எப்படின்னா வேலையே கிடையாது. வாயில் அதை கொண்டு நிறைய தெரியும். வரதராஜன் அப்புறம் உடம்பு வேண்டாம். இங்கே நான் டெல்லி காரில் போகிறேன்னா கார் எப்படி இருக்கணும்? நல்ல காராக இருக்கணும், பெட்ரோல் எல்லாமே இருக்கணும், டயர் நல்லா இருக்கணும், எல்லாம் ஆகிப்போச்சு. டெல்லிக்கு ரூட் தெரியணும். அப்போது டிரைவர் ஒன்றுமா வேண்டாமா? புரியுதா? இந்த காது வந்து டாக்ஸியில் போகிறீங்கன்னா புரியுதா? நம்ம அந்த எதை நம்ம குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். புத்தி ஓகே, அட்வைஸே புத்திக்கு போயாச்சு. சொல்லுமா
கொடுத்துட்டு கொடு என்ன கொடுக்கணுமோ. காந்தி மாமா நமஸ்கார் பண்ணிக்கலாம். குரூப் போட்டோ எடுத்துக்கங்க.